விசை கூட. தடைகளை உடைத்தீரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா. ஆராதிப்போம், ஆராதிப்போம். பிள்ளைங்க எல்லாம் இணைந்து தேவ பிரசன்னத்துல மகிழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, 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 இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்போம். இயேசுவே. நன்றி நன்றி ராஜா. கோடி கோடி நன்றி ஆமென். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி. நன்றி ராஜா. Thank you Jesus. கோடி கோடி நன்றி ராஜா. Hallelujah. 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 ஆராதிப்போம். Hallelujah. Hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. கர்த்தாவே, நம்மை நடத்தின எபினேசர் இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவர். இயேசு ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அல்ல நானே உங்களை தெரிந்து கொண்டேன். நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து அவரை ஆராதிக்கிற இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டம் அல்ல, உணர்ச்சி வயப்படுகிற இடமும் அல்ல. உணர்வோடு இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிப்பது தான் ஆராதனை. எத்தனை பேர் இந்த இடத்துல நன்றி என்று சொல்லும்போது உண்மையா பாடுனீங்க, உண்மையா கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். சும்மா சத்தம் போடுறதோ, ஆமென், வேகமா கை தட்டுறதோ மட்டும் இல்ல ஆராதனை. அதெல்லாம் உள்ளத்திலிருந்து வரும்போது அது நம்மை அறியாமலே நடக்கிற நிகழ்வுகள். ஆர்ப்பரிப்போடு கைகளை தட்டுவது, கரங்களை உயர்த்துவது. ஆனா இருதயத்தில் உண்மையா சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான் என்னை நடத்தின எபினேசர், நீர் தான் என்னை காண்கிற எல்ரோயி. ஆண்டவரே நீர் தான் என்னுடைய தடைகளை உடைத்தவர். பலவீன நேரங்களில், மற்றவர்கள் உதவாத நேரத்தில் எனக்கு உதவி செய்த ஆண்டவரே நல்ல துணையாளர். என்னுடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இதை தியானித்து ஆராதிப்பது தான் ஆராதனை. அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தகப்பனே நாங்கள் எங்கள் இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஆராதிப்பது தான் எங்களுக்கு நீ தந்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். We worship you Lord. கர்த்தரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறோம். ஓய்வு நாளின் பிரதான நோக்கமே அதுதான், கர்த்தரை உயர்த்துவது, நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்பது, துதி பலிகளை கர்த்தருக்கு கொடுப்பது, ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு செலுத்துவது, காணிக்கைகளை கர்த்தருக்கு செலுத்துவது. இந்த நேரம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. இந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். மற்ற 6 நாட்களை போல அல்ல, இந்த நாள் வேறு பிரிக்கப்பட்ட நாள். இது கர்த்தருக்குரிய
ஆராதிக்கக்கூடியதான நாள். இது பரிசுத்த நாள். பரிசுத்தம் என்றாலே வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம், வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்ட இந்த நாளில் ஆராதிப்பதுதான் உண்மையான ஆராதனை. உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி கொண்டே கர்த்தரை ஆராதிங்கள். வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஏதோ 1-2 பாட்டு தெரியறதுக்காக பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை அல்ல. மியூசிக் வாசிக்கும் போது ஏதோ ஒரு அழகா இலகுவா இருக்கிறது, அப்படியே அழகான ஒரு உணர்வா இருக்கிறது அப்படிங்கிறது இல்லை ஆராதனை. இருதயம் உணர்வடைய வேண்டும். எவ்வளவுதான் மியூசிக் வாசிச்சு நல்ல அந்த ஃபீலோட ஆராதனை பண்றது போல இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்னை அங்கீகரிச்சாதான் அது உண்மையான ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை அங்கீகரியும் ஆண்டவரே, என் ஆராதனைகளை, என் துதி பலிகளை, என் ஸ்தோத்திர பலிகளை எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? நீங்க விரும்பாத காரியங்கள் என்னிடத்துல இருந்தா இந்த ஆராதனையில மாற்றி போடுங்க. எனக்கு உணர்த்தி தாங்க ஆண்டவரே, நீங்க என்ன அங்கீகரிக்கலைன்னா நான் இந்த இடத்துல வந்தது வீணாக இருக்கும். எத்தனை பேர் இந்த வாய் திறந்து சொல்ல விரும்புறீங்க, நீங்க ஆண்டவரே நீங்க என்ன அங்கீகரிக்கணும், நீங்க என்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உண்மையானது. ஏற்றுக்கொள்ளணும். நான் நானாகவே வந்திருக்கிறேன், உடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறேன், நீர் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானாகவே வந்து நிற்கிறேன். சத்தமா பிரசன்னத்தில் வந்து நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. எல்லாரும் சொல்லுங்க, நானாகவே வந்திருக்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன் உம்முடைய பிரசன்னத்தில், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. நான் மற்றவங்களை பார்த்து வரல, நானாகவே வந்திருக்கிறேன். எத்தனை பேர் இந்த இருதயத்திலிருந்து சொல்லுவீங்க, என்ன நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக் கொள்வீரா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி இருதயத்திலிருந்து சொல்றவங்க ஒரு நிமிஷம் ஏசப்பா கிட்ட வாய் திறந்து இருதயத்திலிருந்து பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என் துதி பலிகளை அங்கீகரிங்க ஆண்டவரே. நானாகவே வந்திருக்கிறேன், மற்றவர்களை போல அல்ல. நானாகவே வந்திருக்கிறேன், மற்றவர்களை பார்த்து அல்ல. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினாரே. எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்த நல்ல சத்தமா, இயேசுவே உமக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மரணங்களுக்கும் விலைக்கு நீங்களாக்கும்படி, எல்லா வியாதிகளுக்கும் நீங்களாக்கும்படி, நம்மை நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகள் வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரம் நம்முடைய குடும்பங்களில் தெய்வ சமாதானம் உண்டாகும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தெய்வீக வழி நடத்துதல் உண்டாகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீக்கிரத்தில் கர்த்தர் நன்மைகளை கொடுங்க ஆண்டவரே. நம்முடைய தேசத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு எல்லா 2 கரங்களை உயர்த்துவோம். ஆமென். உபவாச ஜெபத்தில் அன்றைக்கு நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை ஒரு விடுதலையின் மாலை ஜெபத்தில் சொன்னார். ஆமென். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே யூதர்களுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் மோவாபியரும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு அழிந்து போனார்கள். ஆமென். இந்த தேசத்தை கெடுக்க நினைக்கிற, இந்த தேசத்தை சூறையாட நினைக்கிற, இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்க நினைக்கிற சக்திகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு வீழ்ந்து போகத்தக்கதாய்
கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறபடி இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய யுத்தத்தை பாருங்கள், கர்த்தருடைய ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் நமக்கு தருகிற ரட்சிப்பை பாருங்கள். இது எப்படி சம்பவித்தது என்று ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாய் யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன், தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்தியாவிலும் உதவி செய்ய உண்மை உள்ளவர். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய சபை ஊழியங்களுக்கு எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். ஆமீன். தொடர்ந்து நம்முடைய சபையில நடக்கிற ஆமீன் விடுமுறை வேதாகம பள்ளியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஜூன் மாதம் நடைபெறுகிற எழுப்புதல் பெருவிழாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடக்கிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு சபைக்கு வர இயலாமல் ஏதோ ஒரு சூழ்நிலைகள் நிமித்தம் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லா 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அவர்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அவர்களை விடுவித்து, எந்த நோய்களில் இருந்தாலும் அவர்களை விடுவித்து, வருகிற ஞாயிற்றுக்கிழமையில சபையில கர்த்தருடைய பிள்ளைகளை ஆராதிக்கும்படி சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தேச மக்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதி நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். சங்கீதம் 35 15 முதல் 28 வசனங்கள். சங்கீதம் 35 15 முதல் 28 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்கொட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள்